வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் சம்மட்டி அசஸ்மெண்ட் அரும்பு இங்கிலீஷ் இது வந்து 4th ஸ்டாண்டர்ட் டேம் 3 இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் இருக்குது. இதனுடைய ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இது பாருங்கள், ரீட் த சென்டென்ஸ் அலவுட். அதாவது இது வந்து வாசிக்கணும். நீங்கள் இந்த 5 சென்டென்ஸையும் வாசிக்கணும். அடுத்து வந்து செகண்ட் என்னென்னா, ரைட் த நேம் ஆஃப் த கிவன் பிக்சர் அண்ட் டிக் இட்ஸ் க்ரை. அதாவது இதில் வந்து நேம் எழுதணும். அது எப்படி க்ரை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிக் பண்ணணும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு தேர்டுன்னு பாருங்கள், சூஸ் அ கரெக்ட் ரைமிங் வேர்ட் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அதாவது இதனுடைய ரைமிங் வேர்டு தூக்கி இங்கே எழுதணும், இதில் வந்து பார்த்து. அடுத்து ஃபோர்த் வந்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு இன் த பிளாங்க்ஸ். இந்த பிளாங்கில் நீங்கள் கரெக்டான வேர்டு அனுப்பிச்சுன்னா இதுலேருந்து எடுத்து இங்கே எழுதணும். அடுத்தது ஃபிஃப்த்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு இன் த பிளாங்க்ஸ். இதுவும் அதே மாதிரி தான், ஏயா ஆனா தியாங்கிறத எழுதணும். இதில் கரெக்டான சென்டென்ஸுக்கு டிக் பண்ணணும். செவன்த்து அதே மாதிரி தான், இந்த இதை எடுத்து இப்படி இறக்கணும். இதில் வந்து 8th பாருங்கள், ரைட் 3 சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். 3 சென்டென்ஸ் வந்து பிக்சரை பற்றி எழுதணும். நெக்ஸ்ட்டு 9th பாருங்கள், ரீஅரேஞ்ச் ஜம்பிள்டு வேர்ட்ஸ் டு மேக் எ சென்டென்ஸ். இந்த வேர்ட்ஸை வந்து நேராக எழுதணும். அடுத்து ரீட் த பேசேஜ் அண்ட் த ஆன்சர் த கொஸ்டின்ஸ். பேசேஜை வாசிச்சுட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு நான் டிக் பண்ணிக்கிறேன். செகண்ட் தேர்ட் ஒனுக்கு என்னென்ன அப்படின்னா, இந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், தேர்ட் ஒன் இதுவரை எழுதிட்டு அதுக்கடுத்து இதிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்துக்கு வந்து இதிலேருந்து எழுதி இந்த பால் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும். ஃபிஃப்த்து இந்த ரீரைட்டு வந்து இதில் வந்து சீசோர் போட்டிருக்கு, பார்க்குன்னு மாற்றணும். மற்ற எல்லாமே அதே தான். நெக்ஸ்ட்டு சம்மட்டி அசஸ்மெண்ட்டு மொட்டு பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான், ரீட் த சென்டென்ஸ் அலவுட். இது வந்து வாசிக்கணும். அடுத்து ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியான ஆன்சர் எடுத்து எழுதணும். நான் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை தூக்கி என்ன பண்ணணும், அந்த பிளாங்கில் எழுதணும். அடுத்து 3 வந்து என்னென்னா, ஆப்போசிட் ஜெண்டர். இங்கே வந்து ஆண் கொடுத்தா நீங்கள் பெண், இந்த மாதிரி எழுதணும். அடுத்து இதில் வந்து எரர் வந்து சில இது மிஸ்டேக்காக இருக்குது, அது வந்து தப்பு. இது வந்து ஏ வந்து தேன் பண்ணணும், ஏ வந்து ஆன் பண்ணணும், ஏ வந்து தே பண்ணணும், ஏ வந்து ஆன் பண்ணணும், இங்கே ஏ வரணும், இங்கே ஆன் வரணும். இந்த மாதிரி மாற்றி நீங்கள் இந்த பிளாங்கில் எழுதிடணும். அடுத்து இதில் உள்ள வேர்ட்ஸை தூக்கி இங்கே ஃபில் பண்ணணும். எடுத்து கரெக்டான வேர்டை எடுத்து எழுதணும். பாருங்கள், இதில் வந்து நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் தூக்கி என்ன செய்யுங்க, இதில் எழுதி நேராக எழுதிடுங்க. இப்போ வந்து த கேட் குவைட்லி, இது வந்து வேண்டாம், இந்த மாதிரி எழுதிடணும். சரியா, இதை மட்டும் போடணும், இது தேவையில்லை. நான் எதை அண்டர்லைன் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் எழுதுங்க. அடுத்த ரெட் கலர் தேவையில்லை, மீதியெல்லாம் அப்படி எழுதி ஃபில் பண்ணணும். அடுத்து இதில் வந்து ஒரு இந்த பிக்சர் கொடுத்துருக்கு, இதில் சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. சரியான பிக்சருக்குள்ள சென்டென்ஸ் தூக்கி நம்ம நிரப்பணும். அடுத்து ரைட் எழுதி 3 சென்டென்ஸ். இந்த பிக்சரை பற்றி 3 சென்டென்ஸ் வந்து எழுதணும். அடுத்து வந்து ரீஅரேஞ்ச் ஜம்பிள்டு வேர்டு, அதாவது நேராக்கி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பேசேஜை வாசிச்சுட்டு பதில் எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் நிலா அப்படிங்கிறத மாற்றி மதியம் எழுதணும். தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் வந்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபோர்த்து கொஸ்டின் இதிலேருந்து இது வரைக்கும் ஃபோர்த்து கொஸ்டின். அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை எழுதணும். இதிலேருந்து இதுவரை எழுதிக்கிட்டு அதுக்கு பிறகு மீதி எழுதிடணும், எழுதிடணும். அடுத்து மலருக்கான ஆன்சர் வந்து பாருங்கள், இது சரியானதுக்கு ரைட் பண்ணணும். அடுத்து அதே மாதிரி தான் இந்த அனிமலோட, அதாவது யங் ஒன் எழுதணும், அதனுடைய சவுண்டை எழுதணும். இதில் வந்து கரெக்டான மீனிங் என்னன்னு பாருங்கள், மீனிங் எழுதணும். மீனிங்ஸ் அதுதான் ஆப்போசிட் வேர்டை ரவுண்ட் பண்ணணும். அடுத்து ஃபில் இந்த பிளாங்க்ஸ் யூஸ் க்ளூஸ். இந்த க்ளூஸை வச்சு நம்ம நினச்சணும் இந்த பிளாங்கை ஃபில் பண்ணணும். அடுத்து ஜெண்டர் மாற்றி எழுதணுங்க. ஃபாதர்னா மதர், பாய்னா கேர்ள், இந்த மாதிரி மாற்றி எழுதணும். அடுத்து சரியான வேர்டை எடுத்து எழுதணும்.
அடுத்தது இந்த இது சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும், ரீஅரேஞ்சு. அதாவது இங்கே வந்து குழப்பி கொடுத்துருக்காங்க, நம்ம நேராக எழுதணும். நெக்ஸ்ட் 9th வந்து இந்த வார்த்தையை வச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் அமைக்கணும், ஃப்ரேம் சென்டென்ஸ். நீங்கள் எப்படி வேணாலும் அமைச்சிக்கலாம், நான் எழுதியிருக்கேன். அடுத்து பேசேஜை வாசிட்டு பதில் எழுதணும். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுலேருந்து இது வரை. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து இதுலேருந்து இது வரை. தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து இதிலேருந்து இது வரை. ஃபோர்த்து கொஸ்டின் ஆன்சர் வந்து இதிலேருந்து இது வரை. ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து இதிலேருந்து இது வரை. நான் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து இந்த இடத்துல எழுதுங்க. அடுத்து சம்மரி அசைன்மெண்ட்டு வகுப்பு நிலை 4th ஸ்டாண்டர்டுக்கு அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து டிக் பண்ணணும் சரியானது மீனிங். நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட். அடுத்து இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்றணும். லேண்ட்ங்கிறத ஹேவ் லேண்ட். இந்த மாதிரி நான் என்ன போட்டிருக்கேனோ அதை பார்த்து அப்படி அடிச்சுங்க, எழுதி இங்கே வந்து ரீரைட் திரும்ப எழுதிடுங்க. அடுத்து இந்த வார்த்தையை வச்சு நம்ம சென்டென்ஸ் அமைக்கணும். அடுத்து ரீடை கம்ப்ளீட் த டயலாக். இதை வாசித்துட்டு நம்ம இந்த டயலாக் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை பேசேஜ் அண்ட் ஆன்சர் கொஸ்டின். இதை வாசித்துட்டு நம்ம கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். பாருங்கள், நான் எல்லாமே எழுதியிருக்கேன் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ரைட் a ஸ்டோரி இன் 5 sentences using the picture. ஒவ்வொரு பிக்சருக்கு நம்ம என்ன செய்யணும், 5 sentences எழுத சொல்லியிருக்கு. ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து எழுதிருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.